கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல கிருபை இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கடந்த நாட்களில் கன்வென்ஷன் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் அருமையான தேவ செய்தியை நாம் கேட்டோம். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அது ஒரு காதில் கேட்டு மறுகாதில் விட்டு விடாதபடிக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக பட்ட பாடுகள், அந்த பிரயாசங்கள் எல்லாம் கண்கூடாக அந்த காட்சிகள் மூலமாக நாம் காண்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அது நம்முடைய இருதயத்தில் நாம் நினைத்து தேவனோடு இணைந்து சோத்திரம். நாம் இங்கே சகோதரன் வாசிக்கும்போது அடுத்த வாரம் திருவிருந்து என்று வாசித்தார்கள். திருவிருந்து சில நாட்களாக மாதங்களாக எடுக்காத காரணம் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடையாது. சோத்திரம். அது இருந்த அந்த நிலையிலிருந்து அது கீழாக செல்லுகிறது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நாம் காண முடியவில்லை. எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் தயவுசெய்து இப்போ ஞான ஸ்நானம் எடுத்ததோடு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து போகிறது இல்லை. சோத்திரம். அதாவது மறுபடியும் பிறக்கிறது தான் முக்கியமானது. ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள். மறுபடியும் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவோடு வாழுகிறவர்கள், தெய்வத்தோடு தங்களை ஒப்புவித்து நமக்காக பாடுபட்டு மரித்த தேவனை நம்முடைய இருதயத்தில் உள்ளடக்கி அவருடைய அடிச்சவடுகளை பின்பற்றி நடக்கிற அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக தேவராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது. அதிலே அவர்கள் பிரவேசிப்பார்கள். ஆகவே தயவுசெய்து ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருந்திருந்தாலும் மறுபடி பிறப்பின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, ஜீவியத்தில் மாற்றம் இல்லை, சண்டை மாறல, சச்சரவு மாறல, பொறாமை மாறல்ல, எரிச்சல் மாறல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்து ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு விடுதலையை பெற்று நீங்கள் அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு நான் தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதுதான் முக்கியமே தவிர சடங்காச்சார கிறிஸ்தவர்கள் சொன்னால் அது தேவையே இல்லை. சடங்காச்சார கிறிஸ்தவனா நரகத்து தான், நரக கொள்ளிகள். இந்த பூமியில் எப்படியெങ്കിലും வாழ்ந்து எப்படியெങ്കിലും சத்து எப்படியெങ്കിലും நரகத்தில் போய் பயங்கர தண்டனை. நரகம்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்களா, இந்த விரவு கட்டை அடுக்கிறது போல நரகத்தில் தூக்கி போடுவாங்க பாருங்கள். அதே வேளையில் பரிசுத்தவான்களுடைய நித்திய ராஜ்யம் அது மகிமையானது, அது ஆசீர்வாதமாக ராஜாவோடு இயேசு ராஜாவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. அது அவர் ராஜாவாகவும் நாம் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை. அதுக்கு தான் மேலே பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனையும் கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனையே கொடுத்தார்கள். இன்று நாம் அற்ப காரியங்களுக்காக நம்முடைய இந்த அசுத்தமான வாயை வச்சு கேடுகட்ட வார்த்தைகளை பேசி இயேசு கிறிஸ்துவை விற்று போடுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மாற வேண்டும். சூத்திரம். ஞானஸ்நானம் எடுத்த அருமையான பிள்ளைகள் இன்னும் மற்றும் ஏற்கனவே அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நம் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அழுது புரண்டு நம்முடைய கசப்புகள், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள், இந்த வைராக்கியங்கள், இந்த கோபங்கள், எரிச்சல்கள், இவைகள் எல்லாம் கொண்டு தெய்வராஜ்யத்தில் போகவே முடியாது. அவர் பரிசுத்தர் நம்முடைய ஆண்டவர். பரிசுத்தம் உள்ளவர் தான் அவரோட இணைய முடியும். பரிசுத்தம் இல்லாதவர்கள் அவரோட சேர முடியாது. சோத்திரம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆகவே நாம் அறிக்கை செய்யும்போது வாய்க்கினால் அறிக்கை செய்து இதயத்திலே விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே வாயினால் அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசத்தோடு
ஒவ்வொரு நாட்களும் அடிச்சுவடுகளை, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் மகிமையான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. சோத்திரம். நம் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். யார் இன்னும் சொல்லிட்டு போட்டோம், யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், அதில் கிறிஸ்து நம்மை விட்டு விலகவே மாட்டார். தேவன் நம்மை விட்டு ஒரு காலம் பிரிவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியதும் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஒரு பிரகாசம் கிடையாது. முகத்தில் பாருங்கள், ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு 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 ஒன்றும் கிடையாது. என்னதோ ஒரு நேரத்தில் அங்கே நடந்து அப்படி நடக்கிறார்கள். அதனால் எந்த லாபமும் கிடையாது. அவர்களுக்கும் சமாதானம் இல்லை, அவர்களுக்கு நிம்மதி கிடையாது, அவர்களுக்கு ஒரு பிரத்தியாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஆவி எங்கே அந்த நிலைமைக்கு தக்க இடத்துல தான் அந்த ஆவி போகும். ஆகவே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது ரட்சிக்கப்பட்டு நம்ம சண்டை வேறு எங்கேயும் வேலைக்கு போனால் கொஞ்சம் பைசா கிடைக்கும், அதெல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் வந்து போகிறோன்னு சொன்னால் கொஞ்சம் மனம் திரும்பி இயேசுவோடு கொஞ்சம் வாழுவதற்கு பிரயாசப்படக்கூடாதா? நீங்கள் எண்ணி பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எண்ணி பாருங்கள். சிலர்களுக்கு சோத்திரம். ஆகவே இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது இங்கே வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செய்தாராம்? காயப்பட்டார். நீங்கள் அந்த சிலுவையின் காட்சியை, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த காட்சியை கண்டீங்களா? கண்டவங்க எல்லாம் கையை வைத்துங்க. அந்த காட்சியை கண்டவங்க எல்லாம், கண்டவங்க மட்டும் வைத்துக்க. அப்படி காணாதவங்க வைத்தண்டா. அது உங்களுக்கு எது எப்படி உங்களுக்கு இருதயம் நொறுக்குச்சு அவங்களுக்கு. அது ஒரு ஏதாவது ஒரு மனுஷனால் போடுங்க, கீழே போடுங்க, அது சகிக்க முடியுமா? அவர் செய்த பாவத்துக்கு வேண்டியாது இல்லையா? உலகத்தில் நம்மையும் இணைந்து செய்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் செய்த பாவத்துக்காக உலக ரட்சகர் தேவகுமாரன் இந்த பாடுகளை அவர் என்ன சுமந்து அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அடிக்கப்பட்ட அடி, நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரம், அவருடைய எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. எவ்வளோ கொடுமையான தண்டனை அருமையான. எதுக்காக? நம்முடைய ரட்சிப்புக்காக, உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த ரட்சிப்புக்காக இவ்வளோ கோரமான பாடு அதை அவர் அனுபவித்தார். இதை நாம் சிந்திக்கிறோமா? ஐயா, சிந்திக்கிறோமா? அற்ப காரியங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்னா அவரே விற்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். விற்று போடுகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை சோத்திரம். ஆகவே அவர் செய்த இவ்வளவாக ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தாழ்வுகளினால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். என்ன குணம்? பாவத்தில் இருந்து விடுதலை. அந்த ஒரு குணம், அந்த குணமாகிறோம். அந்த வேதனை நீக்கப்படுகிறது. நம்முடைய கொடூரமான வேதனைகள், நம்முடைய பயங்கரமான எத்தனை பேர்கள் இன்றைக்கு நீங்கள் இந்த பத்திரிகையில் படித்து பாருங்க. தேனம் எவ்வளோ பட்டதாரிகள், எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள், எவ்வளோ செல்வந்தர்கள் அன்னதினம் தற்கொலை செய்து குடும்பத்தோடு அழிந்து போகிறார்கள். நமக்கு அது இல்லாத ஒரு வாழ்க்கை, எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை நினச்சி பாருங்க. எவ்வளோ மகிழ்ச்சியான வாழ்க்கை. பணத்தினால அல்ல, பணத்தினாலேயோ நம்முடைய பெருமையினாலேயோ அந்தஸ்தினாலே அல்ல. அருமையுள்ள தேவ சமாதானம் அது எங்கே இருந்து இருக்கிறார்? அவருடைய சிலுவை ரத்தத்தினால, அவர் சிந்திய அந்த சிலுவை ரத்தத்தினால, கிருபையாய் நாம் விசுவாசித்தபடினால
இந்த சமாதானம் நம்மை ஆட்கொள்கிறது. ஆட்கொண்டபடினாலே ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது ஐயா. அந்த சந்தோஷத்தினால நாம் நிம்மதியாய் படுத்து தூங்குகிறோம், நிம்மதியாய் வாழுகிறோம், நிம்மதியாய் சிந்திக்கிறோம், நிம்மதியாய் செயல்படுகிறோம். உலகம் அது அழிந்தாலும் சரி, உலகம் என்ன ஆனாலும் சரி, நமக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. உங்களுடைய குடியிருப்போ அது பரலோகம். குடியிருப்பு நம்முடைய நித்திய ராஜ்யம் நமக்காக ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அது நமக்கு ரெடி டு மீட் தை காட், தேவனை சந்திப்புக்கு உள்ள நாள் இருக்கிறது. அந்த நாளில் அந்த இடத்துல நாம் சேருவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால கிருபையினால, அது கிறிஸ்து இல்லாத வாழ்கிற மக்களுக்கு அது கிடையாது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்து வாசிங்க. அதாவது எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 3:23. குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறவர்கள் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இஸ்ரவேலின் ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு கர்த்தராகிய தேவனுக்குள் இருப்பது மெய். மலைகளை நம்புகிறது அது சோத்திரம், அது பிர்தா, அது பிர்தா, வீண். பாருங்க, லட்சக்கணக்கில் சபரிமலை, லட்சக்கணக்கில். எவ்வளவு தெளிவாக இருக்கு ஐயா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்ன எழுதின தெய்வ ரகசியம் இது மக்களுக்கு தெரியுதா? ஆனால் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அநேக நம்மளையும் சிலர் காணும், சண்டை ஞாயிற்றுக்கிழமை எழுப்பி காலையில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இல்லாமல் பல வேலைகளுக்கு போகிறார்கள். ஒருவேளை டபுள் சம்பளமோ ட்ரிபிள் சம்பளமோ எத்தனை வருடங்களும் கிடைக்கட்டு. அதனால் என்ன ஆசீர்வாதம் மேலே? எந்த ஆசீர்வாதம், எந்த விதமான நன்மைகளும் அதிலிருந்து வராது. ஸ்தோத்திரம். தீமைதான் உண்டாகும், அவ்வளோ தீமைதான் உண்டாகும். அதே வேளையில் ஸ்தோத்திரம், நீங்கள் வாசிங்க, கர்த்தருடைய, அதாவது தேவன் நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை ஏசாயா 49:15 வாசிங்க. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தெய்வம். நாம் சொல்லுகிறோம், ஒரு ஆபத்து தற்செயலாகி நான் தப்பித்தேன் என்று ஒருவேளை சொல்லலாம். இல்லை, மேலே நம்மை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்மை காக்கிற தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம். சோத்திரம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறக்க மாட்டாள். சப்போஸ் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இதற்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன், கவனிங்க. பிள்ளைகள் விளையாடட்டு, நீங்கள் கவனிங்க. பிள்ளைகளோட சேர்ந்து நீங்கள் ஆதரவு செய்யண்டா, எதிரியும் செய்யண்டா. சோத்ரா, ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை முற்றத்தில் விளையாடி கொண்டு இருந்தது. அங்கே முற்றத்தில் என்ன இருந்ததுன்னா, பண்டு இந்த சிமெண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு குழைச்சி கட்டுலாம். சுண்ணாம்பு குழைச்சி கூட்டிகிட்டு இருந்தது. ஒரு பக்கத்தில் மணல் வாரிட்டு இருந்தது. இந்த பிள்ளை இந்த சுண்ணாம்பில் போய் கொஞ்சம் எடுத்து விளையாடின போது அந்த சுண்ணாம்பு கண்ணில் விழுத்து, அந்த கண்ணில் இருந்து கண்ணீரும் இந்த சுண்ணாம்புமாயிட்டு கலந்து பிள்ளைக்கு அந்த கண்ணுக்குள்ளே அது இறங்கி பயங்கர வேதனை, எரிஞ்சு கண்ணு எரியுது சொல்லி அது சத்தம் போட்டு கூக்கரிலிட்டது. கூக்கரிலிட்டாங்களே ஆளுகள் எல்லாம், பக்கத்து வீட்டாட்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். சோத்திரம். பிள்ளை தாயாரை கூப்பிட்டுது. தாயாரும் அழுகையோடு ஓடி வந்து, மக்களே உனக்கு என்னான்னு கேட்டபோது, என கண்ணு எரிஞ்சு நான்
இது சாக போகிறேன்னு சொல்லி அது அழுது புரண்டது. உடனே ஒரு நாட்டு வைத்தியர் பக்கத்தில் உள்ளவர் ஓடி வந்தார். அவர் தாயாரை பார்த்து சொன்னார், அம்மா நீ சீக்கிரமாக ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையை கொண்டு வா, அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை கண்ணில் விட வேண்டும், விட்டாதான் அந்த ரத்தம் கண்ணுக்குள்ளே இறங்கினா அவருடைய வலி மாறும்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் தாயார் நான் இப்போ எங்கே போய் ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வர முடியும், இந்த எனக்கு கையை வெட்டி எனக்கு ரத்தத்தை விடுங்க சொன்னார். அவர் உடனே அவளை கையை வெட்டி அந்த கையில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா அவனுடைய அந்த பிள்ளைகளுடைய கண்ணில் விழ அவனுக்கு வலி குறைய தொடங்கினது. அப்போ கொஞ்சம் தாயர் கேட்டா, பிள்ளை மகளை உனக்கு இப்போ வலி எப்படி வலி குறையுதுன்னு சொன்னான். அப்படி அந்த வலி முடிந்தது வரையிலும் அந்த இரத்தம் வடிந்ததன் மேலே அந்த தாயின் பாசம் அவ்வளோ பெரியதென்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதை விட அன்புள்ள அதுதான் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, தாயின் கையைத்தான் விட்டு கொடுத்தால் அவர் தம்முடைய சரீரம் முழுமையாய் உச்சந்தலை முதல் உப்பு குற்றி கால் வரை உங்களுக்காக எனக்காக உலகத்தின் மனுமக்களுக்காக அவர் அப்படியே அவர் என்ன செய்தார், வதைக்க அதை நொறுக்க அவர் சித்தம் கொண்டு அதை அப்படியே எவ்வளோ வலி இருக்கும். ஒரு கையில் நம்ம கொஞ்சம் வெட்டினா எவ்வளோ வலியோ அதுவேளை சரீரம் முழுவதும். ஒருவேளை நீங்கள் சிலர் நினைக்கலாம் அவர் தெய்வம் ஆனபடினால வலி இருக்காதுன்னு. உண்டு, அவருக்கு வலி உண்டார் மேலே. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வலி இருக்குமோ அவ்வளோ வலி அவருக்கு உண்டு. அந்த வலியெல்லாம் பொறுமையோடு சகிக்கும்படியாக அவர் என்ன செய்தார், நமக்காக அவர் இந்த பாடுபட்டார் என்று இந்த வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் நாம் அநேக சந்தர்ப்பங்களில் இவைகளெல்லாம் மறந்து நம்முடைய விருப்பத்துக்கு ஒத்தவாறு நாம் நடக்கிறோம். நம்முடைய விருப்பத்துக்கு ஒத்தவாறு. ஏன்னா அவர் தந்த பலன், அவர் தந்த இரத்தம், அவர் தந்த ஜீவன் இவைகள் ஒன்றும் நாம் நினைப்பதில்லை. நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய சாமர்த்தியசாலிகளாக நாம் நடித்து சோத்திரம் நாம் அவருக்கு விரோதமாக, அவரால் உருவாக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாக, சகோதரங்களுக்கு விரோதமாக, சகோதரிமாருக்கு விரோதமாக, பாசம் இல்லாத நீசன்மாராக, துஷ்டமாராக உலகத்தில் அநேக மக்கள் வாழுகிறதை நாம் பார்க்கிறார். மேலே இருதயம் இல்லாதவர்களாக, ஒரு 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 இரக்கம் இல்லாதவர்களாக. நான் எல்லாரையும் நாம் சொல்லது இல்லை, இரக்கம் உள்ளவர்கள் தாராளமாக இருக்கிறார்கள். இவருடைய தம்பி ஒருவன் சொன்னான். ஆனால் அந்த எங்களை ஒரு பாஸ்டர் சொன்னார். அந்த பாஸ்டரு ஒரு ஒரு சபையில் உள்ள ஒரு ஏழை ஒரு மனுஷனுக்கு வீடு வச்சு கொடுக்கணும். அந்த வீடு வச்சு கொடுக்க போனால் எல்லா மக்களும் வீடு வச்சு தர கேட்பாங்க. எல்லாரும் கொடுக்க அவரால் முடியாது. அதனால் என்னை தம்பியை கூப்பிட்டாரு. தம்பி, நீங்கள் வச்சு கொடுத்தது மாதிரி நீங்கள் 4-5 அளவில் வந்து நிற்கணும். நான் கொத்தமரி கொண்டு வந்து அதுக்கு எல்லாம் செலவு நான் செய்து நான் அந்த வீடை வச்சு கொடுப்பேன். ஆனால் நான் கொடுத்தது மாதிரி இருந்தால் சபையில் உள்ள மற்றவர்களும் என்னக்கிட்ட கேட்டு தொந்தரவாயிரும். தயவுசெய்து அப்படி செய்யுங்கன்னு ஒரு வீடு வச்சு கொடுக்குதாட்டு சொன்னார். பாருங்க, இப்படியாக அநேகர்கள் ஏழைகளுக்கு இறங்கி யாது வழியிலாவது உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இந்த ஆற்றூரில் ஒரு பொன்னைய பாஸ்டர்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு மனைவி இப்போ இருக்கணும், தாராளமான வசதி உண்டு அவங்களுக்கு. அவர் சோதரம் இவன் அந்த பாரஸ்டருக்கு சோத்திரம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு வேலை போனான். இவன் டெய்லி வேலைக்கு போனது ஒரு நம்மாட்டி எடுத்து தாளில் பொதிஞ்சு கொண்டு போனான் வேலைக்கு. அவர் இவனுக்கு குளத்தை எல்லாம் கண்டு இவனுக்கு நடவடிக்கைகளை பார்த்து, நீ அந்த வேலையை விட்டுட்டு உன்னை டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போடுறது சொல்லி வாட்சர் ஆகிட்டு போட்டார் டிபார்ட்மெண்ட்டு. அவனுக்கு இன்னைக்கு பென்ஷன் உண்டு. அப்படியெல்லாம் நன்மை செய்தவர். அதனால அந்த வயசான பொம்பளை போய் பார்ப்பான். கொஞ்சம் ரூபாய் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகளுக்கு கொடுங்க கொடுத்துருவாங்க. இவங்க வந்து யாருக்காவது பாவப்பட்டிகளுக்கு கரெக்டாக கொடுத்துருவான். அவன் எடுத்து பார்க்கல இடமாட்டான், அவன்கிட்ட இருந்தாலே கொடுத்துருவான். பாருங்க, இப்படி எத்தனையோ அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, விசுவாசிகள் அல்ல, ஆனால் பேரளவில் கிறிஸ்தவங்க.
அல்ல நம்மள அநேகர்கள் மற்றவர்களை கண்டாலே நமக்கு பொறுக்கல்ல, எரிச்சல் அடைகிறது, வார்த்தையில் கடுமையான வார்த்தைகள் பேசுகிறது. இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளை, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சு வேணும். அருமையால ஒரு வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வேணும். குணப்பட்டவனுக்கும் குணப்படாதவனுக்கும் பாருங்க வித்தியாசம் இருக்கணும். நம்முடைய பேச்சில் ஒரு 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 கனிவான ஒரு இன்பமான நம்முடைய வார்த்தை மற்றவனை கிறிஸ்துவுக்கு ஒரு அன்பினால் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்மகிட்ட இருக்கணும். கடுமையான வார்த்தை பேசி அவருடைய இருதயத்தை உடைக்கிறதல்ல விசுவாசிகளுடைய அனுபவம். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு எல்லா விசுவாசி அடுப்பில் இடுகா. எல்லாவற்றிலையும் நமக்கு ஒரு மாற்றம் வேணும். ஜீவியத்தில் லைஃப்பில் ஒரு மாற்றம் வேணும். அதுதான் பாருங்க நாங்களும் சகோதரங்களாக யோசித்து இன்னும் அநேகருடைய குணங்கள் சீர்கட்ட நிலையாக இருக்கிறது. பாருங்க அவங்க இந்த அப்பத்தையும் வாயிலிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சு ஒரு தாகத்துக்கு குடித்தது போல் குடிக்கிறதுனால அவங்களுக்கு அதனால பிரயோஜனம் கிடையாது. இப்போ பாருங்க எத்தனையோ மாதங்களாக வருஷங்களாக வருதை கமந்து இருக்கன்னு நூற்று பார்க்க முடியல. ஏன்னா பிசாசு தலையை கமத்தி வச்சிருக்கு, நூக்க முடியுதா? பாருங்க, நீங்கள் நினைக்கணுமா வேண்டாமா? நம்ம ஆண்டவர் ரட்சித்தவர், அவர் அதாவது தவறான எண்ணங்கள் சிந்தைகள் வந்ததுனால அது கமந்து போச்சு. இனி நம்ம கொஞ்சம் ஜெபித்து அதை நூக்கணும். இந்த தனியை பாருங்க, தனியை உங்களுக்கு தெரியுமா? நல்ல சுவிசேஷம் கேட்டவனாகும், அவன் ரட்சிக்கப்பட்டவன். காரணம் என்னென்னா, இங்கே பிரசங்கம் எல்லாம் பண்ணும்போது ஆளுகள் வெளியில இருந்தெல்லாம் வந்து பண்ணும்போது அது செய்தி முடிந்து அவன் போகிற வேளையில் சிலப்போ பேச வேளையில் சொல்லுவான், இன்னார் பேசினது கரெக்டாக பேசினார், இன்னார் பேசினது நல்லா பேசினார். அப்போ அது பாயிண்ட் அவர் அதை புரிஞ்சு கொள்ளுது. அது சரியாக தான் இருக்கிறது. அது தெரிந்த அது ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த ரகசியங்கள் தெரியும். அப்படி இருந்த ஒரு மனிதன் அவர் பின்வாங்கி போன போது இப்போ அவரோட நிலையை நீங்கள் பாருங்கள். அந்த கன்வென்ஷனில் வந்தார் பாருங்க, பெண்கள் இருக்கிற இடத்துல தான் அவருக்கு இருப்பு வரும். பெண்கள் சீட்டில் ஒரு சீட்டில் போய் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் ஆண்கள் சீட்டில் போய் இருக்கானுன்னா முடியாது, அது முடியாது. வைராக்கியம் அங்கே தான் இருப்போம். இங்கே படித்த பாருங்க அழலி அங்கே இருக்கார் பாருங்க. சேரோட தூக்கி மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இதான் ரட்சிப்பு. அது முடிவு, அதாவது பாரு, அது வேதம் என்ன முடிவிருந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது வேதம் சொல்லுகிறது. 5 நாள் ரட்சிக்கப்பட்டவனோ 50 நாள் ரட்சிக்கப்பட்டவனோ 50 நாள் ஊழியம் செய்தவனோ அல்ல. 50 நாள் ஊழியம் செய்தவன் அல்ல. மேலே நிரந்தரமாக ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். நிரந்தரமாக. ஏசாயா 51:11 வாசிங்க. ஏசாயா 51:11 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாருங்க, எவ்வளவு சிலாக்கிய. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கோ, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலும் தவப்பையும் அவர்களை விட்டு என்ன செய்யும்? ஓடிப்போம். அதே ரட்சிப்பு. அதே ரட்சிப்பு. நமக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்லை. இந்த உலகத்தில் அதற்காக எவ்வளவு பாடுபட்டவர்கள் தேவன். சாது சுந்தரத்துக்கெல்லாம் அவரை வதைக்க கொடுத்தார். வதைத்து அவரை அடித்து நொறுக்கி பால்கடலில் இட்டு கொல்லுவதற்கெல்லாம் பிரயாசப்பட்டார்கள் உலகம். ஆனால் அவர் கர்த்தர் கூட இருந்தபடினால அவர் தப்பித்து கொண்டார். எனக்கு அன்பான அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம இந்த அற்ப விசுவாசம் 4 நாளுக்கா 5 நாளுக்கா சோத்திரம் நாம் ஒரு ஜெபம் பண்ணதையோ அல்லது ஒரு சுவிசேஷம் பேசினதையோ ஒரு ஆள் சரியில்லைன்னு சொன்ன உடனே இனி எனக்கு வாழ்க்கையில் ஜெபம் வேண்டாம், இனி வாழ்க்கையில் சுவிசேஷம் வேண்டாம், எனக்கு வாழ்க்கையில் இயேசு வேண்டாம், நான் வீட்டில் கட்டில் கிடக்குது, மெத்த கிடக்குது, கமந்தாக்க போய் கிடப்பேன்னு சொல்லி கிடக்கிறதா ஒரு சுவிசேஷனுடைய நிலை, ரட்சிக்கப்பட்டவருடைய நிலை. எவன் சபிக்கட்டு, எவன் பேசட்டு, யார் பேசட்டும், நம்முடைய மனசாட்சி நாம் செய்கிறது அது நல்லது என்று அறிந்து கொண்டால் அதை தொடர வேண்டியது அவசியம்.
எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். எனக்கு இந்த ஸ்தோத்திரம் ஒரு சின்ன அற்ப காரியங்களுக்காக சபையிலிருந்து 15 பேரை கூட்டிக் கொண்டு எனக்கு சகோதரர் போன பிறகு அவங்க எல்லாம் போய் அட்வொகேட்டை பார்த்தார்கள், ஒரு கேஸை பதிச்சார்கள். 17 வருஷம் கேஸ் நடத்தினோம், சிவில் கேஸு 17 வருஷம். அவர் சொல்ல அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிட் நோட்டீஸ் அடித்து இறக்க போகிறான். ஜோன்ஸுக்கு எதிராக கள்ளன், ஜோன்ஸ் கள்ளன் எல்லாம் தெளிவுபடுத்தி அதுக்கு பிட் நோட்டீஸ் அடிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. இப்போ நான் ஆஃபீஸில் வேலை இருக்கேன். எனக்கு கூட இருந்த ஆஃபீஸர் நாயர், அவர் சோமசேரன் தம்பி நாயர், அவர்கிட்ட தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், சார் இப்படியாக இருக்கேன்னு சொல்லி. அவர் சொன்னார், ஐயோ ஜோன்சனை குறித்து அவர் எந்த வணக்கில் எழுதட்டு, ஜோன்சனை ஆளுக்கு அறிஞ்ச முடியே அப்படின்னு சொல்லார். பாருங்க மேலே யார் எழுதட்டையா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான வாழ்க்கை, ஒரு மேன்மை, ஒரு மகத்துவமான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த சகோதரி பிரசங்கத்துக்கு வந்த சகோதரி, அவங்க ரவிச்சந்திரன் பழைய பிரசங்கம் எல்லாம் எடுத்து பார்த்தேன். நான் என்னத்தில் எழுத தெரியாது, பார்த்ததில் கூடுதலும் அந்நிய பாஷையில் தான் என்ன பாடி எல்லாம் பிரசங்கங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ இந்த சகோதரி, அந்த சகோதரி மட்டும் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அப்போ நான் சகோதரி சொன்னேன், சகோதரி நீங்கள் அந்நிய பாஷை கர்த்தரோடு பேசுறது அவசியம், அது கர்த்தரோடு தனிப்பட்ட முறையில் பேசணும். மற்றபடி நம்ம இப்போ நாங்கள் ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு சகோதரியை ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டு அவர் கொஞ்சம் அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருந்தால் கூப்பிட்ட எனக்கும் தெரியாது, கேள்விக்காரர்களுக்கும் தெரியாது, பின் யாருக்கு அது பிரயோஜனம்னு கேட்டேன். அப்படி இருந்து யோசித்தாங்க. யாருக்கு பிரயோஜனம்? நீங்கள் 1 மணிக்கூர் கிடைக்கும் பிரசங்காலையே, 1.5 மணிக்கூர் கிடைக்கும். நீங்கள் அரை மணிக்கூர் நேரம் கர்த்தரோடு தான் பேச இல்லைன்னு நான் சொல்லலை, அது பேசலாம், வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அது என்ன செய்யணும்னா, அவர்கள் சபையில் பேசாமல் கர்த்தரோடு பேசணும்னு சொல்லப்படுகிறது. சபையில் பேசக்கூடாது, பேசுனா அர்த்தம் சொல்லணும், சொல்லாட்டா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அது அவளுக்கு தெரியும். என்னென்னு சொன்னா, சார் நீங்கள் அப்படி ஒன்றும் தானே, அப்படி இல்லை, நீங்கள் அது இங்கே நமக்கு எல்லாம் சரியாக இருக்கும். பேசினாளா என்னங்கிலும் பேசினாளா பிரதர்? ஒன்று பேச வேண்டிய மட்டும் பேசலாம், பேச வேண்டிய மட்டும் தான் பேசுவோம், வேண்டாத்தது வேண்டாம். எல்லாம் பிரயோஜனமுள்ள காரியத்தை தான் பேசணும். எனக்கு அன்பான் இப்போ அநேகர்கள், அது பாருங்கள், அநேக காரியங்கள் நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ்வதற்கு பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியில் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. பாருங்க, மலைகள் விலகினாலும், மலைகள் விலகுமா? மலைகள் விலகாது. மலைகள் சப்போஸ் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறாது. நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, தேவனுடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் மேல் அவர்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு சமாதானத்தின் உடன்படிக்கை என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர். நினைச்சு பாருங்க, நம்ம மேல மனது உருகிக்கொண்டே இருக்கிறார். ஐயா, உங்களை காப்பாற்றுகிற ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஒரு ஊழியக்காரி அல்ல. அவனை கனம் பண்ணணும், அவனுக்கு உங்களால் என்ன உள்ள கொடுக்கணும். அதே வேளையில் நமக்கு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் திறப்பின் வாசலில் நின்று நமக்கு அவர் வேண்டுதல் செய்வானே தவிர அவர் தான் நமக்கு எல்லா இரக்கங்களும் கிருபைகளும் செய்யணும். நம்ம அவரை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். நேரடியாக அவர் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம்
இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு ரட்சகர், நம்முடைய ஆண்டவர். அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே வரும்போது அவருக்குள்ள ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம் நமக்கு வந்து விழுகிறது. ஃபோன் கனெக்ஷனை போல நம்ம பேசும்போது அவர் கேட்பார், நம்ம பேசும்போது அவர் கேட்பார். ஐயா கண்டிப்பாக கேட்பார். சமாதானம் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயம் சமாதானத்தினாலே ஆட்கொள்ளும். சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். யாரை சொல்லி அனுபவிக்கிறதில்ல, நாம் அனுபவிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி தெய்வம் நம்ம நடத்துகிற ஒரு தெய்வம். ஏசாயா 57:15 வாசிங்க. நித்தியவாசியும், அவர் நித்தியவாசி, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை, பணிந்தவர்கள், பணிந்தன்னு சொன்ன என்ன அர்த்தம்? தாழ்மையுள்ளவர்கள். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குகிறவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். லூயா. எங்க ஐயா வாசம் பண்ணுவாரு? உனக்கு கொட்டாரத்துக்குள்ளையா? இல்லை. உனக்கு பெருமை உள்ள அந்த இருதயத்திலேயா? இல்லை. உனக்கு அந்த சோத்திரம் எரிச்சல் உள்ள இருதயத்திலேயா? இல்லை. பின்ன எங்க இருப்பாருன்னா, பணிந்த ஆவியுள்ள உன்னுடைய இருதயத்தில், தாழ்மையான இருதயம், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை உனக்கு இருக்கணும். எல்லாவற்றையும் நீ சகிக்கக்கூடிய ஒரு பொறுமை. யார் பேசிட்டு போட்டும், நம்முடைய காதில் கேட்டாலும் கேட்காம இருந்திருந்தாலும் அவருடைய அறியாமையினால, அவருடைய அருமையான 17 வருஷத்துக்கு பிறகு கேஸ் போட்ட சகோதரனை நான் சந்திக்கேன். அவன் சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவன் எனக்கு சொந்த சகோதரன் அல்லவா. ஒரு பைக்கில் வந்தான் ஒரு பையன். சோதர பெரியப்பா இன்னாரு ஷூ இல்லாத கிடப்பாக்கன்னு சொன்னார். அந்த சைக்கை பின்னால் ஏறி நான் எங்கே போனேன். வீட்டில் விட யார்கிட்ட சொல்லலை. என்ன காணுவுக்கு என்ன கண்ணீரோடு அறியாமல் வந்து போச்சு. எல்லாம் அறியாமல் வந்து போச்சு. 3 தடவை நான் போன போகிறது என்னை விரட்டுனாங்க. உனக்கு நீ வேண்டாம் வழியை ஒதுக்கி அறியாமல் வந்து போச்சுன்னு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் மற்றவர்களை நம்ம வெறுத்தாலும் நாம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். யார் நம்மை வெறுத்தாலும் சரி, யார் நம்மை வெறுத்திருந்தாலும் நாம் அவங்களை நேசிக்க. அதே ஐயா ரட்சிப்பு. சோத்திரம். இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர்களை வீட்டில் என்ன அடித்து புறத்தாக்க ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. சகோதரங்களுக்கு ஒரு பாசம் கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது. அந்த குடும்பத்தில் பெண்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் கிடையாது, ஒரு பாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு கொடுமையான காலத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, சோத்திரம், அதில் ஒரு தேவனுடைய பிள்ளையானது இதை சிந்திக்க வேண்டும். மற்றவர்கள் அப்படி இருக்கிறது போல் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாக ஒரு காரியங்களை செய்திருந்திருந்தாலும் நாம் யோசித்து சோத்திரம். செல்வது கடுமையாக இருக்கலாம், நமக்கு வேதனை கொடுக்கிறதா இருக்கலாம். இருந்தால் நம்ம சகித்து அதை பொறுத்து நாம் அதை மற்றவர்களை மன்னிக்கிற ஏன்னா நாம் அவர்களை மன்னித்தால் மாத்திரமே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. நாம் அவர்களுக்கு மன்னிக்காமல் இருந்தால் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நம்முடைய பாவங்கள் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்கும் தன்மை நம்மிடத்தில் இருக்குமானால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த உடனே தேவன் ஒரு விடுதலை தருவார். ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியும் நம்முடைய இருதயத்தில் தங்குவார் மேலே. ஆகவே நான் கனம் பிடிச்சு மற்றவருடைய சோத்திரம், ஒரு பெருமையோட இந்த சோத்திரம், நாம் சோத்திரம் சகிக்காத நாம் அவர்களுக்கு விரோதமாக நடத்த என்னத்தை காட்ட முடியும்?
கொண்டு சுமக்கலாம். அது நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கும். நமக்கு ஒரு பாரமாக இருக்கும். சகோதரன் நினைக்கும் போது நமக்கு ஒரு பாரமாக இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சகோதரங்களை சொல்லி எவ்வளோ பாசமாக நம்ம ஆள வேண்டியவர்கள், எவ்வளோ அன்பாய் வாழ வேண்டிய தகப்பன் பிள்ளைன்னு சொன்னால், எவ்வளோ தகப்பன் சின்ன பிறவத்தில் ஒரு பிள்ளை வளர்க்க பாடுண்டா. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் பிள்ளைகளை வளர்க்கறது போல தான் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்தார்கள். வயசான பிறகு சிலரை ஒதுக்கி தள்ளுகிறார்கள். பல்லு விழுந்து சோத்திரம் கோடு விழுந்து ஒரு மாதிரி அசட்டை பண்ணி தள்ளுகிறார்கள். அது இல்லாமல் அறியமையினால. ஆனால் நாம் அப்படி யாரும் செய்யலை. இருந்திருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் நம்மை மற்றவர்களை, அதாவது இனி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பணிவிட செய்ய முடியுமா? போய் முடியாத மேட மற்றவர்களுக்கு செய்கிறது தான் அவருக்கு செய்தது. நம்முடைய சகோதரனுக்கு செய்கிறது, சகோதரிக்கு செய்கிறது, ஒன்றும் இல்லாத வறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நம்மால் என்றதை செய்கிறது, நம்முடைய வாயால் ஒரு நல்வார்த்தை சொல்லுகிறது. இவைகள் தான் அவருடைய இருதயத்தில் அது ஒரு ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவம் இல்லாமல் நாம் ஒரு சோத்திரம் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்தில் சோத்திரம் வாழுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நீங்கள் சிந்தித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டவனும் சொல்லுதான், ஆனால் நம்மகிட்ட ஒரு நன்மையான ஒன்றும் இல்லை, ஒரு நல்வார்த்தை இல்லை, பணம் இல்லை. அதுதான் எல்லார்கிட்ட இப்போ பணம் வாரி வாரி உதற முடியாது மேலே சோத்திரம். அதோட ஒரு நல்வார்த்தை. ஏன்னா வீட்டுக்கிட்ட ஒரு மக்க வெளியில் ஆக்கி வீட்டுக்குள்ளே, அதாவது ஒரு மோட்டார் ஆன் வைக்கும் போது அவைய ஆப்பிய பினம் மோட்டாரு அவர் தண்ணி எடுக்க அந்த கிளவி போடும்போது ஆப்பிய பினம், லைட்டு போடும்போது ஆஃப் பண்ணக்க பிரச்சனைகள் ஓடி வந்து சொல்லுவினோம். அப்போ நான் என் அவியலுக்கு போகும்போது முதல்ல சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சண்டைக்கு போகாதங்க. இதுபோல் சொறி வந்தோடனே மருமக செய்து போட்டால் மந்திரவாதம்னு சொல்லுவாள். நான் சொல்லி அப்படி அந்த மந்திரவாதத்தை எனக்கு செய்ய சொல்லுங்க, எனக்கு சொறி வருதோன்னு பார்ப்போம், ஒரு டெஸ்ட் ஒன்று சொல்லுவேன். இப்படிலாம் சொல்லும். இப்போ அவங்கெல்லாம் நம்ம கண்டாலே ஒரு நம்ம ஒரு பயங்கரமாக நேசிப்பார்கள். அது மற்றவங்கள அவங்கள்கிட்ட நான் சொன்னேன், மருமகளை அன்பாக விழித்து நீங்கள் உங்கள் அம்மையை போல கவனிக்கணும், கொஞ்சம் பாசமாக வைங்க, நாமளும் நாளை வயசாகும், நம்மளோட பையன் மாதிரி பெண்ணு கொண்டு வருவினோம், அவங்களும் இதுக்கு பதில் வரும்போது நம்மளால் தாங்க முடியாது சொல்லுமா. அவங்க சில காரியங்களை சொல்லுவார்கள். இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளை, மற்றருக்கு நமக்கு தெய்வம் ஆறுதலின் தெய்வம். நம்முடைய தெய்வத்துக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? ஆறுதலின் தெய்வம். நம்மளை அவர் ஆறுதல் கொடுக்கணும். அல்லாத நம்ம என்ன ஆறுதல் பட முடியும்? வின்சென்ட்ரிக்கா அந்த சகோதரியெல்லாம் இருக்காங்களே, யாரையும் ஆறுதல் படுத்த முடியும்? நினச்சி பாருங்க, யார் ஆறுதல் படுத்த முடியும்? தெய்வந்தான் ஆறுதல் படுத்த முடியும். அவர் ஆறுதலின் தெய்வம். அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்து அவர் தான். கொஞ்ச நாள் கழித்து நாமும் அந்த இடத்துல சென்று சேருவோம். அவ்வளோதான், அவ்வளோ சிவம். நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த பல்லவ ராஜ்யத்தில் இங்கே நம்ம வாசித்த வசனம், அந்த வசனத்தைப்படி அங்கே மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு தேவனுடைய சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை நாம் இது வாயால் சொல்லுதல்ல, உண்மையாகவே ஒரு நாள் அனுபவிக்க போகிறோம். ஆகவே இந்த உலகத்தில் எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்திருந்தாலும், ஏசை 52 ஏழை வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தம் பண்ணி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! எவ்வளோ அழகானவைகள், அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளோ அழகானவைகள். ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பாதங்கள் உலகத்தில் மனுஷன் அவங்களை அற்பமாக எண்ணி இருந்திருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அந்த பாதங்கள்
எவ்வளோ அழகானவைகள், எவ்வளோ மேன்மையானவைகள், எவ்வளோ மகிமையானவைகள். ஆகவே சுவிசேஷம் அறிவித்தவர்கள் அதை மூடி மறைத்து அதை பெட்டிக்குள்ளே அடைத்து வைக்க வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் மரண வரையில் முடிந்தால், அவர்களுக்கு முடிந்தால், முடியாவிட்டால் வேண்டாம். இப்போ பாருங்க, முடிந்தால் மரணம் வரையிலும் சூத்திரம். அது நான் சகோதரிடத்தில் சொல்லியிருக்குது. நான் சொன்னேன், என்னுடைய எண்ணம் என்ன, யாரு சூத்திரம் ரட்சிக்கப்பட்ட யார் பிரசங்கம் கேட்டாலும் சூத்திரம் அவருக்கு அலவுடு, அவருக்கு கொடுத்து 5 மினிட்டு 2 மினிட்டு பேசி 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 அவர்களை கிறிஸ்துக்குள் வளர பண்ணணும். கிறிஸ்துக்குள் அவர்கள் வளரணும். ஆனால் அவருடைய கிரியைகள் நன்றாக இருக்கணும், நடவடிக்கைகள் ஒழுங்காக இருக்கணும். அதோட அந்த செய்தியையும் கொடுத்து அவர் வளர்ந்து நாளொருமை பொழுதுமை வளர்ந்து அவர்கள் தேவனை மையப்படுத்த வேண்டும். நண்பா, அவருக்கு எக்ஸ்ஆர்ஒய் அவர் யார் என்று கிடையாது. மேலே சோதர மற்ற சபை சாதாரண சபைகளெல்லாம் அடித்து தாத்து வைப்பாங்க. அப்படி வைக்க கூடாது. அது மேன்மையானது, பாக்கியமானது, விசேஷமானது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் வளருங்க, ஆண்டவருக்குள் வளருங்க. எனக்கு வயசாகிவிட்டது சூத்திரம். எனக்கு எத்தனை நாள் தான் பேசுவேன்னா சூத்திரம். அந்த 2 நான் இப்போ யாரு கல்யாணம் எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறது கிடையாது. என்ன யாரும் கூப்பிடுறதும் கிடையாது. அதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களில் என்ன ஜெஸ்ஸஸுக்கு பிள்ளைங்க போகிறது நான் குளிச்சு உண்டிக்க எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் போயிடுது. என்னால் நடக்க முடியாது சூத்திரம். நான் எப்படி போவேன்னு சொல்லி அப்போ வண்டி சத்தம் கேட்டு எனக்கு வந்தது மாதிரி தெரிஞ்சது. உள்ள வழி இருந்தோடனே அவன் கேட்டால் போவாப்பான்னு சொல்லி அப்படி தான் போனது. அல்ல தான் போக முடியுமா? அல்லது எனக்கு வேறு ஒரு இடம் போகிறதுக்குள்ள ஆசையும் கிடையாது. ஒற்ற இடத்துலையும் அதில் பாருங்கள், சபையும் பாருங்கள், சபை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, இவர் போனால் இன்னும் இதை எப்படி என்னது, இது பேர் போனால் இங்கே பேர் தான், இவர் போனால் இவங்க நன்ன இருக்க நீங்கள் தான் இதை நடத்தணும், இவன் போனால் நீங்கள் தான் அதை நடத்தணும், வேற யாரும் இல்லை. அப்படி உங்களால் முடியாது என்றால் நான் நீங்கள் சொல்லுகிற யாருக்கு வேண்டுமானாலும் நான் கையளித்து கொடுத்துருந்தேன், எழுதியே கொடுத்துருந்தேன். ஐயா, நீங்கள் யாரையாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வாருங்க, நான் எழுதிட்டு தந்துடுறேன், தந்துட்டு நான் போகிறேன். இளம்பால தெய்வ பிள்ளை எனக்கு அதில் அப்படி. ஏன்னா நாளை ஒரு சமயத்தில் அவன் போனா இதை இப்படி அல்லாக்கா இட்டுட்டு போயிட்டான்னு ஒரு பேச்சு வரக்கூடாது. என் அன்பான தெய்வ பிள்ளைகளை சூத்திரம். இப்போ நான் குமாரை பொறுத்த அளவில் எனக்கு என்ன 100% நம்பிக்கையோட நான் இருக்கு. ஆனால் அவனுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணுமே. ஸ்தோத்திரம். அன்பான தெய்வ பிள்ளைகளை யோசிங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் அதை இது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லுகிறேன். நான் ஜெபித்து சிந்தித்து யோசித்து எனக்கு மகனேட்டையும் சொல்லி ஸ்தோத்திரம். அவன் சொன்ன என்னை கொண்டு ஒரு தொந்தரவும் வராதுன்னு சொன்னான். என்கிட்ட என்னை கொண்டா எனக்கு மருமகளை கொண்டா ஒரு தொந்தரவு வராது. வேற யார் தொந்தரவு வர்றது? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள், இது தெய்வ காரியம், தேவனுடைய வகை, இது தேவனுக்கு நாமத்தில் தான் இருக்கிறது. எனக்கு குடும்ப நாமத்தில் எல்லாருமே அவளை முடிவிருந்தும் நம் ஆண்டவருக்காய் வாழணும், சந்தோஷமாய் வாழணும், சமாதானமாய் வாழணும். இது எந்த கடையிலையும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அது செழிப்பாய் கிடைக்கும், கொஞ்சமாயிட்டல்ல, முழு இருதயத்தோடு. ஆகவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, எனக்கு பொண்ணு சகோதர சகோதரிகளை, உங்கள் காலில் விழுந்து நான் பணிஞ்சு கேட்க, நீங்கள் யதார்த்தமான மனந்திரும்புக்குள்ளே வாருங்க, ரட்சிப்புக்குள்ளே வாருங்க. அநேக மக்களுக்கு பொண்டாட்டி மாற கண்டு மாப்பிள்ளை மாதிரிக்கு பயம். ஏன்னா சூத்திரம், ஒரு சின்ன காரியங்களை கூட உங்களை தவறாக நான் நினைக்கல, சொல்லலை. பெண் பிள்ளைகள் பொறுத்து கொள்ள உள்ள சகன சக்தி இல்லை, பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டது தான்,
வேணும்னா அபிஷேகம் உண்டு, அந்நிபாசம் உண்டு, அடையாளம் உண்டு, வல்லமை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் பொறுமை கிடையாது. பிசாசு தின்னது போல நிற்பாங்க அநேகர்கள். கீழே வாருங்க, கீழே வாருங்க, ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. ஜெபிச்சு அந்த 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 இருதயத்துக்குள்ள அந்த இயேசு பிரவேசிக்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவ இயேசுக்குள் இருக்கிற அன்பு பிள்ளைகள் இங்கு இருக்கிறார்கள். லட்சம் பேருக்கு வர வேண்டிய, லட்சத்தில் ஒரு ஆளுக்கு வர வேண்டியது ஒரு சகோதரிக்கு வந்திருக்கு நம்ம சபையில். சந்தோஷமாக இருக்கா? தெய்வம் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரியவர்! தாங்க முடியுமா நமக்கு? டாக்டர் காரியம் முடியாத காரியங்கள், அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். நான் சிநேகிக்கிறவர்களை சிக்ஷிப்பேன். சில சிக்ஷைகள் நமக்கு வரும்போது ஆண்டவர் நம்மை கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல, நம்மை நேசிக்கிறார் என்றுதான் பொருள். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அன்பில்லாதவன் தேவனை அறியார், அன்பற்றவன் தேவனை அறிந்தவன் அல்ல. ஆகவே நான் அன்போடு வாழ்வோம். இயேசுவின் அன்பு நம்முடைய பகிர்ந்து நாம் இயேசுவை போல வாழ்வோம். நாம் ஒரு பாஸ்டரை போல வேறண்டாம், இயேசுவை போல இருப்போம். இயேசுதான் நமக்கு அச்சடையாளம். அவருடைய அச்சடையாளங்களை தரித்து, அவர் பேசுகிற வண்ணமாய் பேசி, அவர் நடக்கிற வண்ணமாய் நடந்து, அப்போஸ்தலர்கள் அப்படியே நடந்தார்கள். சீஷர்கள் அந்தியோக்கியிலே சீஷர்கள் நடந்தபோது அவரை பார்த்த மற்றவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள், அறிக்கை செய்தார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் காண்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். கிறிஸ்தவர்கள் சொன்னால் கிறிஸ்து உடையவர்கள் என்றுதான் என்னுடைய பொருள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு நேராக, சிந்தனைக்கு நேராக உங்களை என்னை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக அதன் மூலமாக தெய்வ நாமம் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யும்? மையப்படும், நாமளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே நீங்கள் சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக.